சொல்றீங்க. அவன் கொள்கை அவன் வந்து இந்த கொள்கையை சொல்லிட்டான். ஒருவேளை கொள்கை எனக்கு அவன் என்ன வேணா ஐயா ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க, நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒண்ணு இருங்க அண்ணே, ஒரு நிமிஷம். நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அவன் வந்து கொள்கைய பதிய வைக்கிறான், அதனால வந்து நம்ம விட்டு விலைக்கு போய் அவங்க ஓட்டு போடுறாங்கன்னு சொல்றீங்க. இல்ல இல்லாத ஒண்ணு இருக்குன்னு அவன் பதிய வைக்கிறான். அந்த இடத்துல நம்ம பதில் பேசாம கடந்து வந்துட்டோம் அத அப்படின்னு தான் நான் சொல்றேன். இல்ல நம்ம அவனை கண்டுக்கவே இல்ல, அதை விட்டுருங்க. இல்ல நீங்க சொல்ற இல்ல இங்க பாருங்க, நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து வேற வேற இடத்துல வேவர் ஆகுது. ஏன் அப்படின்னா அவன் அந்த விஷயத்த பேசினால மக்கள் ஓட்டு போட்டாங்களா இல்ல விஜய்க்காக ஓட்டு போட்டாங்களா, இவ்வளவுதான் கொஸ்டின். இல்ல நான் திரும்பவும் சொல்றது, அந்த விஷயத்த அவன் பேசவே இல்லை. எங்க பாருங்க, அந்த விஷயத்த அவன் பேசவே இல்லைனாலும் இந்த ஓட்டு விழுந்திருக்காத போது அவனுக்கு இல்ல விஜய்ங்கிற வாய்ப்பு இல்ல. ஏன் நான் சொல்றேன்னா, ஒரே ஒரு சின்ன இன்டர்செப்ஷன், ஒரே ஒரு செகண்ட். அவன் வந்து நான் தன்னை ரைட் விங்கா அடையாளப்படுத்திருந்தானா இந்த ஓட் ஷேர் வந்திருக்காது. ஐயா உங்களுக்கு என்ன புரியுதா புரியல? இல்ல ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. ஒரு விஷயம் இல்ல தானஸ், நான் வந்து ஒரு கியூரியாசிட்டிக்காக, நம்ம ஒரு ரிசர்ச் ஸ்காலருங்கிறனால நம்ம கியூரியாசிட்டிக்காக சில பேர்கிட்ட போய் எதுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு பரவலா கேட்கும்போது அவங்களுக்கு அது காரணமே சொல்ல தெரியல. விஜய் நல்லா இருந்துச்சு போட்டோம், பேரன் சொன்னா பேத்தி சொன்னா போட்டோம், மகன் சொன்னா போட்டோம், விஜய் பிடிக்கும் போட்டோம். ஒரே ஒரு சின்ன இன்டரப்ஷன். இல்லைங்க ஒரே நிமிஷம். இந்த இடத்துல நான் ஒரு இது பண்றேன். நான் இப்ப போய் நான் என்னோட தலைவருக்கு நான் ஓட்டு கேட்கறேன்னா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ட்டு ஒரு அவங்களுக்கு அரசியல் அறிவு இல்ல, பியூர் விஜய் ஃபேனு. அவங்க கிட்ட போய் நான் சொல்றேன். அவங்க என்ன என்கிட்ட கேக்குறாங்கன்னா, நான் ஏன் உங்களுக்கு போடணும், இதே தானே விஜயும் சொல்றாரு. அவங்களுக்கு புரியல, அந்த கொள்கை தெரியல. நம்ம கொள்கையை சொன்னாலும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பக்குவம் வரல, அரசியல் பக்குவம். இருந்தாலுமே இந்த வேர்டு வந்து அவங்க மைண்ட்ல விழுந்திருக்குன்னு தான் நான் சொல்றேன். நீங்க வந்து விஜய் ஃபேன் கிட்ட போய் திமுக ஓட்டு போட சொன்னீங்கன்னா என்னைக்குமே அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் தவற நீங்க பாருங்க, அதுதான் நான் சொல்றேன். ஓட்டு அரசியல்ல எது ரியலிஸ்டிக்னு ஒண்ணு இருக்கு. பீங் பிராக்மேட்டிக், வராத ஓட்டுக்கு பாய் விரித்து படுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும் அத நீங்க சொல்லணும்ல. அப்ப ஏன் இங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி 30% ரீச் பண்ணிருக்கோம். நமக்கு தேவை 5% தான், சரிதானே? நம்ம 30% வாங்கியிருக்கோம்ல. இதுல வந்து கூட்டணி கட்சிகள் வந்து ஓட்டே டிரான்ஸ்பர் பண்ணல. ஏங்க இங்க பாருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. எனக்கு நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியல. சரி வேணா நீங்க வாங்க, நான் வேணா அடுத்த தடவை பிரச்சாரத்துக்கு போகும்போது உங்களை கூட தொகுதிக்கு கூட்டு போறேன். நீங்க ஒரு 2 நிமிஷம் கொள்கை அரசியல் பேசுங்க, மக்கள் என்ன ரியாக்ட் பண்றாங்க நீங்களே நேர்ல பாருங்க. இதுதான் நம்ம பிரச்சனை. நம்ம எப்படி ஓகே நமக்குள்ள கொள்கை பேசிக்கிறோம், நம்ம கொள்கை வெளியில போதா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கா இருக்குன்னு தான் எளிய ஒரு வெகுஜன கட்சியில 100% கொள்கையை கடத்தணும்னு நினைக்கிறதே முதல்ல அது வந்து என்ன சொல்றது, அது வந்து நாட் பாசிபிளுங்க. இந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். ஒரு வெகுஜன கட்சியில எந்த இடத்துலயுமே கொள்கை 100% கடத்தவே. இங்க பாருங்க, எளிய மக்கள் பிரச்சனை, உங்க கொள்கையெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எளிய மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்கு, அதை நோக்கிதான் ஒரு பிரச்சாரம் நகர முடியும். தேர்தல் பிரச்சாரங்கிறது நீங்க அறிவு தளத்துல எடுத்து வைக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து எளிய மக்கள்கிட்ட புகுத்தி அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணும், அப்படி அதெல்லாம் வந்து நீங்க அது வந்து வன்முறையா தான் நம்ம இல்ல நான் யாரையுமே நம்ம வந்து நம்ம கொள்கைக்காக ஓட்டு போடணும் அப்படின்லாம் சொல்ல வரல. நம்ம எப்படி இப்போ ஒரு 35% வந்து கண்ணுக்கே தெரியாம விஜய் ஓட்டா இருந்திருக்கு அப்படிங்கிறப்போ வந்து நம்ம அதை கொஸ்டின் பண்ணணும். இல்ல நீங்க திரும்ப இங்க பாருங்க, 35% கண்ணுக்கே தெரியாம விஜய் ஓட்டா இருந்தது அவன் கொள்கைக்காகவான்றதான் கேள்வி. அவ்வளவுதான். இது விஜய்க்காகவா அவன் கொள்கைக்காகவா? விஜய்க்காக தான். மெஜாரிட்டி விஜய்க்காக தான். சில பேர் அப்ப அவன் எது பேசினாலும் இல்ல, சில பேர் ஆன்டி இங்க பாருங்க. இல்ல அந்த ஓட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நான் சொல்றேன். நீங்க விஜய்க்காக இல்ல ஆன்டி இன்கம்பன்சின்னு இல்ல, நீங்க ஏதாவது சாம்பிள் எடுத்து சர்வே பண்ணீங்களா ஆன்டி இன்கம்பன்சிக்கு? இல்ல நீங்க இல்லன்னு சொல்லிட முடியாதுல்ல. நான் அதான் கேட்டேன் உங்கள்ட்ட. You cannot plot something out of thin air. சரி ஓகே. Do you have any concrete material proof? ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து கோடம்பாக்கம்
இங்க வந்து ராஜா அன்பழகன் வந்து ஓட்டு கேட்டு வர்றாரு. என்னோட நேட்டிவ் புதுக்கோட்டை. பட் ஆனா நான் இங்க இருக்க கோடம்பாக்கம். இங்க வந்து நான் 3 நாள் ஃபீல்ட் ஒர்க் பார்த்திருக்கேன். லிட்டரலி இங்க வந்து காமராஜர் காலனின்னு ஒரு ஏரியா இருக்கு. அவர் எப்படி வந்து ஓட்டு கேட்டாருன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டு போறத அவர் பின்னாடியே பேசுறாங்க. ராஜா மாதிரி வர்றாரு, ராஜா மாதிரி போறாரு, இவருக்கு நாங்க ஓட்டு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பண்ணுவாங்க. சட்டையை பிடிச்சே கேட்பாங்க. இல்ல நான் இதை சொல்லல. இந்த வேர்டு வந்து நான் இப்ப எப்படின்னா இதை நெகட்டிவா சொல்லல. இந்த ஆட்டிடியூடோ இந்த வேர்டோ வந்து இதுதான் ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்ணது நான் சொல்றேன். ஏங்க கோடம்பாக்கத்துல லேக் வியூ ஸ்ட்ரீட்ல இருக்கிற எலைட் புண்ணாக்குகள் நம்மளுக்கு போட மாட்டானுங்க. அவனுங்க அப்படிதான் சொல்லுவானுங்க நம்மள. இல்ல நான் அதான் ஏரியாவை சொன்னேன். காமராஜர் காலனி இது பியூரா வந்து லைக் ஸ்லம் ஏரியா. பாருங்க, இல்ல எனக்கு புரியல. இதுக்கு முன்னாடி அங்கதான் ஓட்டு வாங்கினாங்க. இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது அங்கதான் ஓட்டு வாங்கினாங்க. இல்ல இந்த வாட்டி அது 2020 அந்த பேசின 2 பேர் ஆளுங்கட்சி ஆகும்போது அந்த பேசின 2 பேர் அதிமுக சார்பான நபர்களா கூட இருக்கலாம். இல்ல சார், அவங்க எப்படி திமுக சார்பா பேச? இல்ல பாருங்க, நம்ம திரும்ப ஒரு நான் என்ன ஆச்சுன்னா இங்க நம்ம வந்து துரோகிகள்னு கூட்டணி கட்சிகளை பேசிட்டு இருந்தோம். நீங்க இப்ப விஜய் என்ன செஞ்சானோ அதையே நீங்களே செஞ்சீங்க. இப்ப விஜய் என்ன செஞ்சானா, அவன் பிஜேபி எல்லாம் கூட்டு வர மாட்டான். தமிழ்நாட்டுல திமுக திட்டினாதான் வியாபாரம். அதே மாதிரி சமூக வலைதளத்திலயும் திமுக பத்தி 2 கருத்து சொன்னாதான் நம்ம இன்டெலெக்சுவல்னு சொல்லி சம்பந்தம் இல்லாத 2 பாயிண்ட சொல்லி இந்த 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. என்னங்க உங்களைத்தான் சொல்றேன், நீங்களே 100 போடுறீங்க. சம்பந்தம் இல்லாத பாயிண்ட். திமுக கை விட்டுருச்சு. உதயநிதி கருத்து ஒரு நிமிஷம். உதயநிதி வந்து கருத்தை விட்டாரு, கொள்கையை பேசல. விஜய் கொள்கையை பேசிட்டாரு. கொள்கைன்னா ஃபர்ஸ்ட் வாக்கரசில என்ன பேசுவாங்க? நம்ம கொள்கை என்ன? நம்ம கொள்கையை மீறி என்ன பேசணும்? தவறா? பெண்களுக்கு பெண் விடுதலை நம்ம கொள்கை, பெண்களுக்கான திட்டங்களை சொன்னோம். மாநில சுயாட்சி நம்ம கொள்கை, நம்ம இந்திய எதிர்ப்பு, என்இபி எதிர்ப்பு, பிஎம்சி எதிர்ப்பு அந்த கொள்கை ரீதியா தான் பண்றோம். நம்ம வந்து அனைத்து திராவிடர்களும் ஒன்னா இருக்கணும். இந்த சங்கி RSS பார்ப்பனிய மதவாத சக்திகளை இங்க வந்து இது பண்ணக்கூடாதுன்னு இருந்தோம். திருப்பரங்குன்றத்தை தடுத்தோம். கொள்கை ரீதியா தானே இங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்க நம்ம கொள்கையை மீறணும்? நீங்க தேவையில்லாம வார்த்தையை விட்டீங்க. அதனாலதான் இப்ப எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. உங்களுக்கு திமுகவா அப்படியே மேம்போக்கா ஒரு கிரிட்டிசிசம் வச்சுட்டு போனா நம்மள வந்து பாரு திமுக ஆதரிச்சாலும் ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாரு, ஒரு சூப்பரான ஆளு அப்படின்னு நினைப்பாங்கன்னு நீங்க நமக்குள்ள தாட்சி சில பேருக்கு இருக்கு. அதுக்குள்ள போய் சிக்கிறது தான் இது. இல்ல ஆக்சுவலி என்னன்னா என்னோட வேர்ட்ஸை ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க. நான் சொன்னது வந்து லைக் நான் திரும்பவும் சொல்றேன், அவர் வந்து கொள்கையை பேசாம விட்டுட்டாருன்னு நான் சொல்லல. என்னோட வார்த்தை தெளிவா புரிஞ்சுக்குங்க. ரிட்டாலியேட் பண்ணணும். கொள்கையே விட்டுட்டாருன்னு சொன்னீங்களா? கொள்கையே விட்டுட்டாரு ஒரு இல்லைங்க, கொள்கையே விட்டுட்டாருன்னு சொல்ல வரீங்களா? கொள்கையே இல்லாத ஒரு பர்சன் நம்மளோட கான்ட்ராக்ட் யாருக்கு ரிட்டாலியேட் பண்ணல? இங்க பாருங்க, முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நடிகர் விஜய ஒரு பொருட்டாவே நம்ம கருதல. நம்ம யார கருதிட்டு இருந்தோம்னா பிஜேபி அதிமுகவை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க ஆபத்து, பிஜேபி இங்க உள்ள வர்றது ஆபத்துன்னு பிஜேபியை தடுக்கிற வேலையில இருந்தோம். அதனால நடிகர் விஜய்க்கு எந்த எதிர்வினையும் ஆட்டல. விஜய் பேசுகிற அவதூறுகளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா, காரி துப்பி இருந்தனாலே 4 தடவை பேசி இருந்தனாலே சரியா போயிருக்கும். நம்ம அதை செய்யல. ஏன்னா நம்ம பிஜேபி அதிமுகன்னு அந்த பக்கம் டார்கெட்ல போயிட்டு இருந்தோம். இதுதானே போயிட்டு இருந்தோம். யாராவது வந்து விஜய்க்கு போய் பதில் சொல்லிட்டு இருந்தாங்களா? நீங்க அதை சொல்லல. இங்க பாருங்க, நீங்க அதை சொன்னீங்களா? நீங்க அதை சொல்லல. நீங்க கொள்கையை பேசலன்னு சொன்னீங்க. விஜய் கொள்கையே பேசல. திமுக மேல அவதூறு பரப்பிட்டு இருந்தா. அப்படி எப்படி அவதூறு பரப்பிட்டு இருந்தா அப்படின்னா, என்ன வந்து கூட்டம் நடத்த விடல, கரூர் சம்பவத்துல வந்து இப்படி நடந்துருச்சு, என்ன வந்து இப்படி அடிச்சுட்டாங்க, என்ன வந்து இப்படின்னு ஒப்பாரி வச்சிட்டு இருந்தா. அப்படி அந்த ஒப்பாரிக்கு தான் போய் ஓட்டு போட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? கொள்கையை பேசின அப்படியா விஜய் பொதுவெளியில வந்து? நடிகர் விஜய் எங்க கொள்கை பேசினாரு? மாநில சுயாட்சி குறித்து நான் பாருங்க பயங்கரமா பேசுவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்லல. இங்க பாருங்க, அதாவது இருங்க அவர் என்ன பண்ணாருன்னா திருப்பரங்குன்ற இஷ்யூல விஜய் நான் இதை ஸ்டாப் பண்ணி அடுத்த ஸ்பீக்கர் முடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் இல்லையா, முடிச்சுக்கலாம்யா. திருப்பரங்குன்ற இஷ்யூலயே இங்க வந்து அமைதியா இருந்துட்டாலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பேசின நபர்கிட்ட கொள்கை இருக்குன்னு நீங்க வந்து எங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறீங்க.
ஒரே ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம். இது ரொம்ப சூடா போயிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இவர் பேபி வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஒப்பீனியன்ல சொல்லல. ஐயா ஐயா நீங்க இங்க இல்ல பாருங்க, இல்ல ஒரு நிமிஷம் ஒரு அடுத்தவங்களுக்கு எதுக்கு நிமிஷம் வராதீங்க. இங்க பாருங்க, இல்ல வெயிட் ஒரே வெயிட் ஒரு நிமிஷம் வெயிட் சார், வெயிட் ஒரே வெயிட் ஒரு வெயிட் நிமிஷம் ஒரே வெயிட் ஒரு இங்க பாருங்க, நிமிஷம் நீங்க ஒரே உங்க ஒரு நிமிஷம். ஏன்னா நான் வந்து நான் சொல்றத முதல்ல பேபி வந்து புரிஞ்சுக்கங்க. இன்னொரு இருங்க சத்யன் பொறுமையா சத்யன் பொறுமையா பேசிடுங்க. பிரபுபாலா பேசிட்டு சத்யன் பேசிடுங்க. இருங்க பி ஹாப்பி, நீங்க பேசலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி 1/2 மணி நேரம் 1 to 1 போகுது. அது ஒரு மாதிரியே கிளாஸா போயிடும். அப்புறம் பிரபுபாலா கொஞ்சம் நீங்க அப்படியே பேசிட்டு கூல் ஆயிட்டு சத்யன். நம்ம அடுத்தது. பிரபுபாலா நீங்க பேசிட்டு அப்புறம் சத்யன் ப்ரோ நீங்க பேசுங்க. அப்புறம் நான் சொல்றேன் யார் பேசுறாங்க. இவனுக்கு விழுந்த ஓட்டு எல்லாமே வந்து வெறும் ரசிக வெறி தான். அதை தாண்டி இங்க பேசுறதுக்கு எதுவும் இல்லைங்க. கொள்கையை பேசல, அவன் பெரியார பேசியிருக்கிறான், அவன் வந்து இவங்களை எல்லாம் கொள்கை தலைவரா வச்சிருக்கிறான், அதனால ஒரு சாரார் போய் ஓட்டு போட்டாங்கன்னா அம்பக்கு. அதெல்லாம் அவன் போட்டது வெறும் ரசிக வெறி தான். இன்னும் சொல்லப்போனா ஒரு பாலியல் வெடிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி போயிட்டு ஒரு குருட்டுத்தனமா குத்துக்கின ஓட்டு தான் இது எல்லாமே. நம்ம கொள்கை பேசல, நம்ம வந்து எல்லா கொள்கையும் எல்லா இதுலயும் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். சனாதன எதிர்ப்பும் பேசியிருக்கிறோம், திருப்பரங்குன்ற விஷயத்துல மதசார்பின்மையும் பேசியிருக்கிறோம், எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனா எதையுமே அந்த காதுல வாங்காம அந்த லேப்டாப் கொடுத்தா அதுல தமிழ்நாடு அரசாங்க ஸ்டிக்கரை எடுத்துட்டு அதுல கொண்டு போய் இவன் ஸ்டிக்கரை ஒட்டின கூட்டத்துக்கிட்ட போய் என்னென்ன நம்ம கொள்கையை பேச முடியும்? என்ன பேசுறது? நம்ம நீங்க ஒண்ணு வேணா சொல்லலாம், அவன் அந்த கரூர் விஷயத்துல நம்ம கொஞ்சம் இது பண்ணியிருக்கணும். அந்த இன்ஃபுளுசர்ஸ் அவனு போய் பறக்கணும் 4-5 பேர் தூக்கி உள்ள போட்டு முட்டி கூட்டி தட்டி இருந்தோம்னா இந்த இதை கொஞ்சம் குறைச்சிருக்கு. இவன் போயிருக்கு ரீச், அதை வேணா சொல்லுங்க. ஆனா இங்க கொள்கையை பேசல, நம்ம கொள்கையை பேசல, அவன் வந்து கொள்கையை பேசிட்டான், அவன் வந்து பெரியார தூக்கிட்டு வந்துட்டான். அவன் பெரியார வந்து நீங்க முதல் கூட்டத்தை தவிர எங்கேயாவது பேசி பாத்துருக்கீங்களா? அதனால பெரியார், நீங்க ரவீந்திரநாத் தாகூரையும் பெரியார் வைங்க, ஒரு 10 பேத்துக்கு தாயகக்காரனையும் எவனுக்கு பெரியார்னே தெரியாது, யார் பெரியார்னு தெரியாது. அதனால வந்து நம்ம வந்து எல்லா பிரச்சார கூட்டத்திலையும் நீங்க நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எம்கேஎஸ் ஆகட்டும் எல்லாருமே கொள்கையை தான் பேசுன்னு ஓட்டு கேட்டாங்க. இங்க கொள்கையை பேசாமலாம் இங்க யாருமே ஓட்டு கேட்கல. ஒண்ணு. இன்னொன்னு வந்து நம்ம ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு காலை நக்கிட்டு இருந்து திமுக காலை நக்கிட்டு இருந்த பல பேர் வந்து முற்போக்கு புலித்திகள் வந்து ஆட்சி இழந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா 7 பேருக்கு வந்து தலித் அமைச்சரவை கொடுத்துருக்காங்க அப்படின்னு 3 பாப்பானுக்கு கொடுத்துருக்கானே, அதை பத்தி அவனுக்கு வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து தாவேக்கா வந்து என்ன சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா பார்ப்பன நலனையும் உள்ளடக்கியதான் சமூக நீதி. இப்போ 7 பேருக்கு கொடுத்துருக்காங்க தலித் அமைச்சரவை. சரி, 3 பாப்பானுக்கு எது கொடுத்துருக்கானுங்க? அதுவும் அறநிலைத்துறையை தூக்கி எடுத்து கொடுத்துருக்கானுங்க. அந்த ஆதவ அர்ஜுனா வந்து என்ன சொல்றான், எனக்கு அமைச்சரவை அவன் ஜாதியே தெரியாது. அதாவது மயிலாப்பூர்ல யாரை நிக்க வைக்கணும்னு தெரிஞ்ச அவனுக்கு, ஸ்ரீரங்கத்துல யாரை நிக்க வச்சுன்னு தெரிஞ்ச அவனுக்கு அவங்க ஜாதி தெரியாது அப்படின்னு சொல்லி பச்சை போய் பேசுறான். அவன் வந்து அவனுக்கு அறநிலைத்துறையும் ஒரு பாப்பானு கையில கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இதுதான் சமூக நீதி. இப்போ வன்னியரசுக்கு கொடுத்துருக்காங்க. வன்னியரசு என்ன பேசியிருக்கிறாப்புல, எனக்கு தெரியாது, எனக்கு குதிரை பேர் நடக்கிறதே தெரியாது. அதாவது கையில வச்ச அந்த ஓட்டுக்கு வச்ச மையும் கூட காயாத போது அங்க போய் ரிசைன் பண்ணிட்டு வரானுங்க. ஒரு 1 வருஷம் 2 வருஷம் போயிருந்தாங்க, அப்புறம் ரிசைன் பண்ணா கூட சரி ஏதோ மக்களுக்கு எதுவும் செய்ய முடியல போல, சரி ஏதோ அதிருப்தியை போலன்னு சொல்லி நம்ம இது பண்ணலாம். ஓட்டுல வச்ச மையும் கூட அவன் கையிலும் காஞ்சிருக்காது அந்த தொகுதியில, அவன் போய் ரிசைன் பண்றான். அதை பத்தி வன்னியரசுக்கு தெரியல. ஒரு குழந்தை இறந்துருக்குது சிரிச்சிட்டு இருக்கிறாங்களேன்னு கேட்டா அதை அவங்க சிரிக்க கூடாதா அப்படின்னு. ஏன் இவர் தான் சமூக நீதித்துறை இவர் தான். இப்போ இதை வந்து அந்த 7 பேர்த்துக்கு தலித் அமைச்சர்கள் கொடுக்கும்போது சிலாகிச்ச யாருமே, இப்ப வன்னியரசு பேசினார்ல, தலித் அமைச்சர் தானே, பொறுப்பு இல்லாம பேசியிருக்கிறார்ல. அன்னைக்கு காலநக்கனை யாருமே இன்னைக்கு எவனும் போஸ்ட் போடல. ஏன்னா இவர் தான் தலித் விடுதலை வாங்கி கொடுக்க போறாரு. தலித் அமைச்சர்கள் கிடைச்ச, அதாவது ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிட்டு இங்க எல்லாமே சரியா நடந்துரும். அப்பனா ஓபிசி ரெப்ரசன்டேஷன் வந்து விபிசிங்க தான் இந்தியா முழுக்க. அவர் என்ன ஓபிசி? இப்ப யாரு வந்தா வேலை நடக்கும் தான் பாக்கணுமே ஒழிய இங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க, அதனால நான் வந்து 3 பாப்பான அமைச்சரா சேர்த்ததுக்கு நான் வந்து பேச மாட்டேன். ஏன்னா அவன் பாப்பானையும் உள்ளடக்கியதான் இங்க சமூக நீதி நீங்க இந்த அமைச்சரவையில் தான் ஆயிருக்குது. பேசுங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம தலைப்பை ஒட்டி போனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த நடிகர் சிஎம் பத்தி பேசுறது வந்து அது யூஸ்லெஸ். நம்ம தலைப்பை ஒட்டி போறா நல்லது. பேசுங்க சத்யன்.
தானோஸ், நான் தலைப்பு கொண்டு வந்துடுறேன். பட் நான் ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் நான் அட்ரஸ் பண்ணிக்கிறேன். என்னன்னா, இங்க பேசும்போது, நீங்க பேசும்போது நான் கவனிச்சிட்டு இருந்ததுல என்னன்னா, ஹைன்சைட்ல நம்ம நிறைய நம்ம வந்து அக்யூஸ் பண்ணலாம், நிறைய குத்தம் கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் ஹைன்சைட்ல பண்ண முடியும். அன்னைக்கு டேட்ல பண்ணிருக்க முடியுமா, இந்த இது வந்து ஸ்மார்ட்டான முடிவா அப்படின்றதெல்லாம் கேட்டா, அதுல தேர் குட் பி டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நம்ம மேல வந்து இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னா, எஸ், நம்ம வந்து கவனிக்க தவறுன விஷயங்கள், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம இனிமே செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள்னு இருக்கு. அது நிறைய இருக்கு. அதை தலைமையும் கவனிச்சு அதுக்கான ஒரு ஆக்ஷன் ஸ்டெப்ஸை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேர் வில் பி ஆக்ஷன் ஸ்டெப்ஸ். அதுக்காக நம்ம வந்து எல்லாமே வந்து ஓவர் நைட்ல சரி பண்ணணும், ஓவர் நைட் ஓவர்ஹால் நடக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறதுமே வந்து டூ மச். அது வந்து தப்பா தான் போகும். ஸோ லெட் தம் டேக் தேர் டைம். அதுல வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஹேவிங் செட் தட், இங்க ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி பிரபுத்தோட வந்து டச் பண்ணாரு. என்னன்னா, எம்எல்ஏ யாருன்னு தெரியாம ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த தொகுதிக்கு விஜய்ங்கிற நபர் வந்து போகவே இல்லை. அந்த எம்எல்ஏவே போகல. அந்த எம்எல்ஏவே சும்மா ஒரு டவுன்ஷிப் ஏரியாவுக்குள்ள சும்மா அங்கேயும் இங்கேயும் முன்னையும் பின்னையும் நடந்துட்டு, கிழக்கையும் மேற்கையும் நடந்துட்டு அப்படியே போய் நின்று இதுக்கு போயிட்டானுங்க. யாரும் வந்து கவுண்டிங்க்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு உற்சாகமா இருந்தது அப்படிலாம் எதுவுமே இல்லை. எங்கேயும் வந்து பூத் கமிட்டி எல்லாம் பெருசா ஒன்றும் போடலை. சும்மா எல்லா இடத்துலையும் காத்து வாங்கிட்டு தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் அவ்வளவு ஓட்டு விழுந்திருக்கு. நான் எங்க ஊர்ல பார்க்கும்போது, பர்சனலா சொல்றேன், எங்க ஊர்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட பூத் கமிட்டி எங்கேயுமே இல்லை. அந்த பெய்ஜ் பேண்ட், அந்த வெள்ளை சட்டை எங்கேயும் நான் கண்ணிலே பார்க்கல. நான் அதை எதிர்பார்க்கவும் செஞ்சேன். இதெல்லாம் இதுக்கெல்லாம் யாரும் போட மாட்டாங்க. ஓரளவு கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு மாதிரி பைனரியா பிரிஞ்சு இருக்கிற ஊர் வந்து எங்க ஊர். அப்படி இருக்கும்போது இதுல கண்டிப்பா இருக்காதுன்னு நினைச்சிட்டு நான் போய் ஓட்டெல்லாம் போட்டு வந்துட்டேன். பட் நான் கவனிச்சேன் ஏதாவது இருக்கா என்ன இதெல்லாம் கவனிக்கணும், ஒண்ணுமே இல்லை. எங்க ஊர்ல ஈக்குவலா குத்தி வச்சிருக்கானுங்க. கிட்டத்தட்ட 1/3 மேல வந்து தாவிகா குத்தி வச்சிருக்கானுங்க. எங்க இருந்து குத்துனானுங்க? இவங்க எல்லாரும் வந்து கொள்கைவாதிகளா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே கிடையாது. இந்த தடவை அவனுக்கு ஓட்டு போட்டவங்க முக்காவாசி பேர் ஆர் ஆல்மோஸ்ட் 90 to 95% ஆஃப் த பீப்புள் வந்து அந்த ஒரு நடிகை கவர்ச்சியிலையும் ஒரு தடவை குத்தி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஓட்டு மாதிரியும் சும்மா ஒரு ஃபன்னுக்கு, ஒரு மாப் மென்டாலிட்டிக்கு, அந்த ஒரு கல்ட் மைண்ட் செட்ல போய் குத்திட்டு வந்தவங்க தான். இதுல நீங்க வந்து ரீசன் தேட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் எண்ட் அப் ராங். இது வந்து ஒரு அனாமலி, இது வந்து ஒரு ஏசிமெட்ரி. அதுல போயிட்டு நீங்க வந்து கன்வென்ஷனலான ரீசன்ஸை நீங்க தேடினீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா ராங் கன்க்ளூஷன்ஸ் தான் வருவீங்க. ஏன்னா இது வந்து எப்பயும் நடக்காத ஒரு விஷயம். ஸோ அதை வந்து மைண்ட்ல வச்சுட்டு, இது ஒரு அனாமலின்னு மைண்ட்ல வச்சுட்டு நீங்க அதோட இது நம்ம கிட்ட இருக்க இஷ்யூஸை நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ அந்த பாத்துல தான் போகணும். பட் இங்க நம்ம வந்து இன்னொரு விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஏன் நம்மளை கோவப்பட வைக்கிறதுன்னா, இப்போ இந்த தலைப்பு ஒட்டி அதுதான் துரோகிகளின் சிறப்பு அமர்வு. அப்ப என்னன்னா, இந்த துரோகம் வந்து இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சாருன்னா இல்ல, எலெக்ஷனுக்கு முன்னாடியே இதற்கான ஒரு சைனேஜ் வந்து நிறைய இருந்துச்சு. காங்கிரஸ் பண்ண ஒரு துரோகம் அந்த டைம்லயே மாணிக்கம் தாக்கூர், அதுக்கப்புறம் என் ஜோதிமணி, அதுக்கப்புறம் அந்த பேர் என்ன மறந்து போச்சு, கிரீஷ் சோடங்கர், அவரு பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்க எல்லாம் வந்து அந்த காங்கிரஸோட தமிழ்நாடு திங்க் டேங்க் அந்த ஒரு பார்ட்ல இருந்துட்டு தே யூஸ் தேர் இன்ஃப்ளூயன்ஸ். நிறைய நசன் பேசிக்கிட்டே வந்தாங்க. முக்கியமா வந்து மாணிக்கம் தாக்கூர் பேசுறது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு எம்பி அவரோட ஸ்டேச்சர்ல இருந்து பேசணுன்றதெல்லாம் தாண்டி ரொம்ப தரம் தாழ்ந்து பேசிட்டு இருந்தார். அவருக்கான விமர்சனங்களும் வந்து திருப்பி பதிலடிகளும் அதே ஒரு டோன்ல தான் இருக்கணும். அவரை வந்து சும்மா அப்படியே விட்டுட்டு போயிருக்கூடாது. அவர் எம்பி அவரை வந்து ரொம்ப இதா பார்த்து சாஃப்டா டீல் பண்ணுன்ற இதெல்லாம் எனக்கு அப்படி தோணவே இல்லை. ஹி வாஸ் பிலோ த பெல்ட், ஹி வாஸ் ஹிட்டிங் பிலோ த பெல்ட். அது ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க வந்து ஒரு ஆக்டிவான ஒரு நியூசன்ஸா நமக்கு வந்து தேர்தலுக்கு முன்னாடியே இருந்தாங்க. தேவர் த ரீசன். அந்த இதுல அவ்வளவு டிராக் ஆனதுக்கு ரீசன் காங்கிரஸும் ஒரு காரணம். உள்ள போய் அதுக்கடுத்து எலெக்ஷன் டைம்ல வேலை பார்க்கும்போதும் காங்கிரஸோட ஒரு பகுதியோட ஒரு அமைப்பாளர் ஒருத்தரை வந்து, நான் வந்து காங்கிரஸ்க்கு வேலை பார்க்கல, நான் டிவி கேக்கு தான் வேலை பார்த்தேன், ஆக்டிவா டிவி கேக்காக நான் போய் ஓட்டு சேகரிச்சேன்னு போய் சொல்லியிருக்கேன். அப்போ காங்கிரஸ் வாஸ் டூயிங் திஸ் இது தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கானுங்க அவங்க. அது மேல இருந்து வந்துச்சாங்கிறதெல்லாம் வந்து அது இட்ஸ் ஃபார் எனிபடிஸ் கேஸ். ஆனா இங்க ஒரு இன்ஃபர்மேஷன் இங்க கடத்தப்பட்டிருக்கு. திமுகக்கு நம்ம ஒர்க் பண்ண தேவையில்லை, நம்ம தாவேகாக்கு ஒர்க் பண்ணணும், இதை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடில இருந்தே பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு இன்டெகிரிட்டிலெஸ் பிஹேவியர் தான் வந்து எங்க போயிருக்கு அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாளே 5 எம்எல்ஏ தூக்கிட்டு கொண்டு போய்
இது டிவிக்கு கூட போய் கட்டி பிடிச்சிட்டு காலில் விழுந்தது. அவனுக்கு காலில் தான் விழுந்தானுங்க. இங்க பிஜேபி வரக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் வந்து சும்மா ஹம்பக். அது பிஜேபி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்க்கிற ஒரு ஒரு கட்சியோ இல்ல ஒரு பர்சனோ என்னன்னா, ஆக்சுவலா பிஜேபி ஏன் இங்க வரக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கும். இந்தியாக்குள்ளே நீங்க யோசிச்சுக்கோங்க, பிஜேபி ஏன் வரக்கூடாதுன்றதுல ஒரு தெளிவு இருந்தா தான் நாளைக்கு பிஜேபி வந்து இன்னொரு ஒரு இப்போ இந்த சிஜேபின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல நாளைக்கு ஏஜேபின்னு ஒன்று ஆரம்பிச்சு அதே வேலையை செஞ்சாங்கன்னா அப்ப எல்லாம் ஏத்துக்க முடியுமா? இல்ல காங்கிரஸே அதே மேலே பழைய கால காங்கிரஸ் மாதிரி அதே வேலையை செஞ்சாங்கன்னா ஏத்துக்க முடியுமா? அப்போ ஒய் வி நீட் டு பி அகைன்ஸ்ட் பிஜேபிங்கிறதையே புரிஞ்சுக்காம இவனுக்கு வந்து பிஜேபி வந்து உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னுது. இங்க வந்து நிறைய பேர் வந்து திமுகவை பத்தி விளையாட்டா சொல்லிட்டு இருப்பானுங்க, கிண்டலா சொல்லுவானுங்க, என்ன பிஜேபி உள்ள வந்துரும் ப்ரோ, உள்ள வந்துரும் ப்ரோ. எப்படி உள்ள வரும்னா இப்படிதான். போன தடவை இதுக்கு வந்துச்சுல ஒரு மேண்டேட் திருப்பரங்குன்றம்க்கு எந்த ஒரு விதத்தையுமே ஒரு 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 என்னால அதை வந்து ஒரு யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாங்க. எப்படி இதை கொடுத்தாங்கன்ற எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. அப்படி ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்து அது வந்து போன மாசம் தான் அதுல போட்டிருந்த அந்த வழக்குல வந்து கண்டெம்ட் போட்டிருந்த எல்லார் மேலேயும் வந்து எல்லாம் குவாஷ் ஆச்சு லாஸ்ட் மந்த். அடுத்து டூ ஜட்ஜ் பெஞ்ச் வந்து அதை விசாரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு தீர்ப்பு இருக்கு. ஆனா அன்னைக்கு வந்து இஷ்யூ என்னாச்சு, அன்னைக்கு எவ்வளவு பெரிய இஷ்யூவா இருந்துச்சு, அதை எப்படி டிஎம்கே கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணுச்சு. அப்போ பிஜேபி எதிர்க்கிறதுனா இதுதான். டீலிமிட்டேஷன் பில்லுக்கு வந்து 2023 இருந்தே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி டீலிமிட்டேஷன் நமக்கு பிரச்சனை, அதாவது நம்மளோட உரிமைகள் பறிக்கப்படும், நம்மளோட வாய்ஸ் குறைஞ்சிரும், பார்லிமெண்ட்ல என்னோட ஸ்பேஸ் இருக்காது, எனக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்காதுன்றத புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து மக்களுக்கு கடத்துனதும், தன்னை போல சக ஒரு ஸ்டேட்ஸ் கிட்ட இங்க வந்து மாநில சுயாட்சினா என்ன, ஃபெடரல் கான்செப்ட்ஸை நம்ம எப்படி இது பண்ணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸை இங்க இருக்கிற ஒரு இன்டெலெக்சுவல் தளத்திலையும் தனக்கு ஒரு ஈக்குவலண்டா இருக்கிற மற்ற மாநில கட்சிகள்கிட்டையும் வந்து கொண்டு வந்தது இங்க இருந்த திமுகவும் அதோட தலைவர் எம்.கே. ஸ்டாலின் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அவர் வந்து ஒரு ஹிந்துல வந்து ஒரு ஆர்டிக்கிள் அவர் எழுதியிருப்பாரு. அதை போய் படிச்சு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு டீப் ரூட்டடான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து திமுக வந்து டீலிமிட்டேஷன் பில்லை ஹேண்டில் பண்ணுச்சுன்றது நமக்கு தெரியும். நீங்க பழைய இது ராஜமன்னார் கமிட்டி, ஐ திங்க் ராஜமன்னார் கமிட்டி தான் நினைக்கிறேன், அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலுமே அதோட ஃபைண்டிங்ஸும் இந்த ஆர்டிக்கிளோட ஃபைண்டிங்ஸும் இப்போ போட்டிருக்கிற ஒரு புது கமிட்டியோட ஃபைண்டிங்ஸும் ரெண்டுமே எல்லாமே வந்து ஒரு பேரலல் ஒரே லைன்ல இருக்கும். அந்த லைன்ஸ் எங்க போய் நிக்குது இன்னைக்கு, அது அந்த கமிட்டி ரிப்போர்ட்டுக்கும் இந்த கமிட்டி ரிப்போர்ட்டுக்கும் என்னன்னா, அது நடந்து ஒரு 40 வருஷம் 45 வருஷம் ஆச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு, நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்ப அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இங்க நம்ம எப்படி நம்ம அடேர் பண்ணணும், நம்ம மாநில கொள்கைகளுக்கு என்னவா இருக்கணும், இதெல்லாம் வந்து நீங்க இவ்வளவு டெக்னிக்கலா போய் எல்லா மக்கள்கிட்டையும் போய் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, நீங்க போய் இப்போ குளத்தூர்ல வந்து கரண்ட் கட்டுங்கிறாங்க, சென்னையில நிறைய இடத்துல கரண்ட் கட்டுங்கிறாங்க. கரண்ட் இருக்கிற இடத்துல போயிட்டு அவன் வந்து வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது கரண்ட் கட்டல, நீங்க போய் அவன்கிட்ட போய் வந்து திராவிட கொள்கைகளை சொல்ல முடியுமா? தம்பி இங்க பாருப்பா டீலிமிட்டேஷன் எப்படி பண்ணு. அவன் பிரச்சனை என்ன? மக்கள் மொழியில அரசியலை பேசுறதுதான் வந்து தேர்தல் அரசியலோட ஒரு முக்கியமான பங்கு. அந்த மொழியில நம்ம அந்த அரசியலை பேசணும். உனக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா உனக்கு வந்து இவ்வளவு கரண்ட் தங்கு தடை இல்லாம வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசணும். அப்போ இதெல்லாம் இது இங்க பிரச்சனையோட ஸ்டார்டிங்கா யார் இருக்கான்னு கேட்டா பிஜேபி. அப்போ பிஜேபி எதிர்க்கிறதுன்றது இந்த ஒரு ப்ராசஸ். டீலிமிட்டேஷனை வந்து திமுக எப்படி எதிர்த்துச்சு, திருப்பரங்குன்றத்தை திமுக எப்படி இருந்துச்சு, இன்னும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம். வக்ஃபுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் சட்டசபையில தீர்மானம் போட்டது திமுக தான். ஸோ அப்ப இந்த மாதிரி எல்லாம் எதிர்த்துட்டு இவனுக்கு அது வரைக்கும் கூட இருந்து நம்ம பண்ண போராட்டங்களையும் நம்ம பண்ண அவேர்னஸையும் நம்ம பண்ண விஷயங்களையும் வந்து அதோட பெனிஃபிட்ஸை மட்டும் இது பண்ணிட்டு என்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வருதோ அன்னைக்கு நம்மளை வந்து கழுத்துல குத்திட்டாங்க. காங்கிரஸ்காரன் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான பிறவின்றது அவன். நான் உண்மையிலே என்ன நினைச்சேன் அப்படின்னா, காங்கிரஸ் காட் சேஞ்ச் 1995லயோ இல்ல 96லயோ இருந்த காங்கிரஸ் ஒரு கேவலமான கட்சி காங்கிரஸா இப்ப இல்ல. தே ஹட் சேஞ்ச். 2004 இருந்து 2012 வரைக்கும் இருந்து அதுக்கப்புறம் 2014 இருந்து வாங்கின அடி வந்து தே ஹட் மெச்சூர் ஓவர் டைம் அப்படின்னு நான் நம்பினேன் உண்மையிலே. ஆனா நாங்க அப்படி இல்லடா, நாங்க என்னைக்குமே வந்து ஓஜி முதுகு குத்திகள்னு சொல்லி வச்சு சதக்குன்னு இறக்கிட்டான். அவனுக்கு வந்து அவனுல நம்ம இனிமே அப்படி அந்த பார்வையில தான் பார்க்கணுங்கிறது வந்து கண்டிப்பா அது ஒண்ணு. ரெண்டாவது நம்ம பேராஜான், உண்மையிலே சொல்றேன், அவருக்கெல்லாம் நான் நிறைய ஃபயர் விட்டுருக்கேன். ஆனா இப்ப ஏன்டா ஃபயர் விட்டோன்ற அளவுக்கு எனக்கு வந்து நானே கண்ணாடில காரி துப்பிக்கிற மாதிரிதான் இருக்கு அவர் பண்ற வேலைகள்லாம். எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கலி சந்தர்ப்பவாதியா இருந்தாருன்னா,
எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து 1.5 வருஷத்துக்குள்ள நான் வந்து மாநில அரசை கவனிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஓட்ட ரீசனை சொல்லிட்டு நான் வந்து என்னோட எம்பி பதவியை ரிசைன் பண்ணிட்டு நான் இங்க வந்து எம்எல்ஏவா நிக்க போறேன்னு சொன்னாரு. ஹி வாஸ் தட் டெஸ்பரேட். அவர் வெறுமன பதவிக்காக மட்டும்தான். இங்க ஒரு இது வந்து உண்டு, ஒரு ஃபேமஸ் ஒரு கிளிப்பிங் ஒன்று உண்டு, வீடியோ கிளிப்பிங். என்னன்னா பதவிக்காக பல்லை இழிக்கிறவன் இல்லை இந்த திருமாவளவன் பதவி என் மயிருக்கு சமானம் என்று தூக்கி வீழ்ந்தேன்னு சொல்லி போடுவாரு. அதை உட்காந்து எல்லாம் உட்காந்து கைத்தட்டிட்டு இருந்தானுங்க. அதுக்கு கொஞ்சம் கூட அது அந்த ரெண்டு லைனை இனிமே நான் வாழ்க்கையில சொல்லவே கூடாதுன்ற இடத்துக்கு தான் அவர் இன்னைக்கு நகர்ந்திருக்காரு. என்ன அவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து அவர்கிட்ட ஒரு தடுமாற்றம் மட்டும்தான் இருக்கு. அந்த தடுமாற்றத்துக்கான பேக்ரவுண்ட் ரீசன் என்னன்னு பார்த்தா இன்னைக்கு நல்லா தெரிஞ்சு அரசியல் சந்தர்ப்பவாதம் மட்டும்தான். எனக்கு ஒரு டெப்டி சிஎம் வேணும், எனக்கு ஒரு சிஎம் ஆகணும், எனக்கு ஒரு அமைச்சர் பதவி வேணும், எனக்கு 3 சீட்டு வேணும், நான் அதுக்கெல்லாம் வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், யாராவது ஒருத்தன் இழிச்சவன் ஒருத்தன் வருவான், அவன் மேல உட்காந்துட்டு நான் வந்து அவன் குதிரை சவாரி செஞ்சு எனக்கு இப்படி ஒரு சீட்டு வேணும்னு சொல்லி ஒரு ஊழல் வேலை பார்த்து இன்னைக்கு ஒரு அமைச்சர் வேலை இதை வாங்கி இருக்கிறவர் தான் வந்து திருமாவளவன். அவரோட அரசியல் சந்தர்ப்பவாதம் வந்து இன்னைக்கு வந்து பிரைமரி டிரைவர் சீட்